என்ன சோறு சாப்பிடலான்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை வைக்கிறாங்க. நான் வச்சிடலாமா? பாத்திரத்தை வச்சுட்டு ஆனால் இவனை பார்த்துக்கோ. சட்டப்படாம சொல்லுங்க ரெண்டு பேரும். ஹாய் guys, welcome to World Food Tube. I am Sambath and சிவகண்ணன். ஜிஞ்சர் சிக்கன் பண்ண போறோம். மேல ஃப்ரெஷ் கிரீம் ஊத்தி பண்ண போறாங்க. ரொம்பவே டிஃபரெண்டா இருக்க போகுது. கூடவே ஒரு டீம் இருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுறது கையளவு. அவங்க டீமோட சேர்ந்தா இன்னைக்கு சமைக்க போறோம். முழுசா வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா USA ல இருந்து பாலா அவரோட டாட்டர் தன்யாங்கிற பேர்ல ஸ்பான்சர் பண்ணிக்கிறாரு. நான் கொட்டிடலாங்களா? கண்டிப்பா. மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலாசி எடுத்துப்போம். அப்போதான் சிக்கனில் இருக்கிற கவுச்ச வாசம் போகும். மஞ்சள் நல்லா தேய்ச்சி போச்சு கோழி தண்ணி ஊற்றி கழுவிடலாம். மஞ்சள் தேய்ச்சி கழுவுனாத்தான் சிக்கனே ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் வருது. இன்னைக்கு சம்பத்துக்கான கொஞ்சம் வேலை கம்மி. சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பச்சை மிளகா தக்காளி கழுவ போறேண்ணா. இஞ்சி அரைச்சாருண்ணா அண்ணா. சம்பத்தில் ரொம்ப போட்டு அள்ளி போடுங்க. அப்படியே அள்ளி அழுக்கு விட்டுடும். அண்ணன் பேர் எனக்கு ஐடியா சொல்லிட்டு இருக்கிறாரு. சீர் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. சீர் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கா? வாங்கண்ணா 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 வாங்கண்ணா. உங்களுக்கு எதிர்பார்த்து வந்தான். பச்சைப்படி அடிக்க விட்டாங்களா? 6 மணி ஆச்சுல்ல, போர் நினச்சி நினச்சி புழிஞ்சு மடிச்சு என்ன சோறு சாப்பிடலான்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை வைக்கிறாங்க. கண்ணில் ஏறிறதுக்கு மிளகாய் அரைக்கணுமா? பாத்திரம் அரைக்கிறேன், இடிக்கிறேன். இதான் இடிக்கிறேன். உங்கள் கண்ணை மூடிக்கிங்க, தேய்ச்சிதுன்னா ஏரியும். நாங்களாம் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிடுவோம். நறுக்கிறீங்களா? சொல்லிட்டீங்கல்ல. இன்னும் அடுத்த டிஷ்லேருந்து பச்சை மிளகாலேருந்து இடிச்சு தான் கொடுக்கணும். இஞ்சி வரைக்கும் எல்லாத்தையும் இடிச்சு தான் போடணும். அதுக்கு தான் நம்ம எட்டப்பா இருக்கானே. எப்படி இப்படி ஒன்றும் அது மாதிரி இருந்தால் போகிறோமா? நைஸாக இருக்கு. அதே போகும். நல்லா நைஸாக கிரைண்ட் மிக்சியில் இருக்கு. சரிங்க. கைப்பட்டாலே ஏரியா நல்லா பற்ற வைக்கிறேன். பிடிச்சிக்கிச்சா? கோயிந்தியா கோயிந்தியா கோவிந்தா சொல்லுவா, நீங்க குழந்தையா சொல்லிட்டு இருக்கிறீங்க. வைங்க வேற குசும்பே கம்முன்னு இருக்குது. இது நம்ம குசும்பு கம்முன்னு இருக்குது. பத்தியா தக்காளி முந்திரி வேவிக்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சிடலாம். நான் வச்சிடலாமா? பாத்திரத்தை வச்சுட்டு ஆனால் இவனை பார்த்துக்கோ. அவனை பார்த்துட்டு பாத்திரத்திட்டு ஓடிடுவாரா? தக்காளி முந்திரி போய் இருக்குது, தண்ணி ஊற்றுறாங்க. முந்திரியும் தக்காளியும் ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம். நார்மலாக ஷூட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப டயர்டாயிரும். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தர்பூசணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு கட்டுறது கையளவு அந்த டீமோட தான் சாப்பிட போகிறோம். வாட்டர் மெலரில் ரெண்டு ஐட்டம் காட்டுதுண்ணா. ஆமாம், இது வந்து எப்போவுமே சீசன் இருக்கும். பெருசு இருக்குது பார்த்தீங்களா, அது சீசனுக்கு மட்டும்தான் வரும். சரிண்ணா சரி. என்ன பார்த்தீங்களா? நம்ம டேஸ்ட்ண்ணா உண்மையில. இது அது ரெண்டும் வேற வேற தானா? பழம் வந்து எங்க ஏரியா பக்கம் ஒரு மாதிரியா இருக்கும், உங்க ஏரியா பக்கம் ஒரு மாதிரியா இருக்கும். வாட்டர்னா தண்ணி, அது தெரியுது. வாட்டர் எப்படி தர்பூசணின்றீங்க? வாட்டர்னா தெரிஞ்சு. சம்பத் கான், பெத்த பீஸா வேணுமா சின்ன பீஸா வேணுமா? எனக்கு சின்ன பீஸ் தான் இருக்குன்னு தெரியும். கொடுங்க. இந்தாங்க, இருக்கிறதுல கொஞ்சம் பெத்த பீஸு. ஓகே, அவருக்கு கொடுத்துங்க. திறந்து பார்த்துருமா? திறந்து பார்த்துட்டு வந்துருச்சான்னு பார்த்துலாங்களா? பை ஒன்று வரையும் சூப்பர், கொடுங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பராக வந்து போச்சு. தக்காளிலாம் சூப்பராக வந்துச்சா? சிறப்புண்ணா. முந்திரி தக்காளி நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுங்க. இறக்கலாமா? இறக்குங்க. தந்துருப்பாரு. எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ தாங்க நம்ம ஜிஞ்சர் சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள்.
ஆயில், சீரகம், பட்டை, ஏலக்காய். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான தேவை இஞ்சி, அதையும் போட்டுடலாம். கஸ்தூரி மெத்தினா கிராமத்து பழக்கம் வெந்தயத்தாழன்னு சொல்லணும். துறை இங்கிலீஷில் சொல்கிறாரு கஸ்தூரி மெத்தியா, அதை போட்டுடுறோம். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு சொல்லுங்க. பொதுவாக வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி வந்து எந்த ஒரு டிஷ்ஷுக்கு சேர்த்தாலும் லாஸ்ட்ல வந்து நம்ம இறக்கும் போது தான் சேர்ப்போம். ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து எண்ணெயிலேயே போடுறீங்களே. ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு போகிறோம், லாஸ்ட் எதுக்கு போகிறோம்? லாஸ்ட்டு போகிறது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஃபஸ்ட்டே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் உள்ள வரைக்கும் டீப்பாக இறங்கி வரும். அதுக்காக தான் கிரேவி வரைக்கும். ஆமாம், நம்ம எண்ணெயில் இப்போ உங்களுக்கு அந்த இஞ்சி பொரியும் போதே வாசனை வரும் பாருங்க, இப்போ வரும். நல்லா வருது, அந்த வாசனை தான், அதுக்காக தான். இஞ்சி நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாமண்ணா? கண்டிப்பாக நம்ம கோக்கோ பொடியாக வெட்டி வச்சு வெங்காயத்தை உள்ளே போட்டுடுறோம். வெங்காயத்தை போடுறாங்கண்ணா. கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு எதுக்காக இப்போவே சேர்க்குறோம் அப்படின்னா வெங்காயம் உடனே நம்மளுக்கு வதங்கி வரும், அதுக்காக தான். என்ன சொன்னது? கல் உப்பு போட்டால் வெங்காயம் உடனே வதங்குமா? போட்டாரு, நான் கிளறேன். இது வந்து பச்சை மிளகாய் இடிக்கி விட்டாங்க, கஷ்டப்பட்டு இடிச்சு வச்சிருக்கேன். இப்போ போட்டு விடுறதுனால சம்பதுக்கான கொஞ்சம் வேலை மிச்சம். அப்படியா? அப்படியே பரப்புன மாதிரி போடுங்க மலைச்சாரலாம். அது கிண்டல் கஷ்டம். இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று இருக்குதா, அது இது முடிஞ்ச உடனே பார்க்கலாம். மக்களே எல்லாம் ரெடியாக இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது கிண்டிட்டு சாப்பிடணும். மசாலா போட்டுலாம் வாங்க. சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் அலசியிருக்கோம். சீரகத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள். காஷ்மீர் மிளகாத்தூள் எப்போவுமே கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லாயிருக்கும், அதனால இவ்வளோ அளவு போடுறோம். அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி ஆயிடுச்சா? கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ரெட்டிஷாக இருக்குன்னு. இதுக்காக தான் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருந்தோம், நல்ல கலர் கிடைக்கும். இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான தகவல் 2 பேர் சொல்கிறேன்னாங்க, சொல்லிடுங்க. நீங்கள் சொல்லுண்ணா. என்னது? சிக்கன் கிரேவி சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டுடுறோம். சண்டை போடாமல் சொல்லுங்க 2 பேரும். சிக்கனை போடுறோங்க. சிக்கனை போடுறோங்க. கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதாங்க, தண்ணி ஊற்றாச்சு. இது அப்படியே நல்லா நம்ம வேக வச்சா போதும். கொஞ்சமாக நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போதே நம்ம கல் உப்பு சேர்த்துருக்கோம். சிக்கன் நல்லா நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. கறி தனியாக எலும்பு தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வருது பாருங்க. சிக்கன் நம்மளுக்கு சூப்பராக வெந்து அழகாக வந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிடலாமா? ஊற்றிடுவோம். அப்படி போ, அந்த பக்கம் போங்க. அப்படியே போங்க. இன்னும் போங்க. நெருப்பு விட்டு எட்டு ஊற்றிடலாமா? ஊற்றிக்கிட்டு இருக்காரு. ஊற்றலாமான்னு கேட்குறா. ஊற்றுனா கிரீம் ஊற்றுறீங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லேட் பண்ணாமல் சாப்பிட போயிடலாம். சிக்கன் அந்த கரண்டியில் அள்ளி ஊற்றும் போதே அதோட வாசனை வாய் ஊறுது. அண்ணா கறி பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக பஞ்சு மாதிரி வந்துருக்குது. சும்மா டேஸ்ட் வந்து லெவல் வேறு மாதிரி இருக்குண்ணா. சும்மா தூக்குது அப்படியே, டேஸ்ட் அப்படியே நாக்கு ஊறுது அப்படியே. கோயம்புத்தூருக்கு வந்து கரும்புதாம்பட்டிக்கு வந்ததுக்கு நல்ல ஒர்த்தான ஒரு சாப்பாடு.
அதுவும் வேர்ல்ட் ஃபுட் டியூபோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிஷ்ஷில் பார்த்தோம்னா அந்த இஞ்சி ஆரம்பத்தில் போட்ட இஞ்சியிலேருந்து கடைசியாக ஊற்றின ஃப்ரெஷ் க்ரீம் வரைக்கும் ஒவ்வொரு பொருளுமே அருசுவையும் அழகாக வந்து இந்த குழம்புல இறங்கியிருக்கு. அது சாப்பிடும்போது வேறு லெவல் இருக்குது. அதே மாதிரி குழம்போட கிரேவி நான் கூட என்னமோ நம்ம ஆசிரமத்துக்கு கொடுக்க போகிறோம், கொஞ்சம் கிரேவியாக கொடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்கலாம் இன்றைக்கி நைட் சாப்பாடு ஒரு விருந்தாகவே சாப்பிட போகிறாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு விருந்து வச்ச வேர்ல்டு ஃபுட் டியூப்பில் நம்ம சம்பத் பிரதருக்கும் சிவகண்ணன் பிரதருக்கும் ஃபஸ்ட்டு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நான் தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. இன்றைக்கி வந்தால் எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக கவனிச்சிருக்கிறாங்க. வழக்கமாக இவங்க எப்படி சமைக்கிறாங்களோ தெரியல, ஆனால் இன்றைக்கி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. சாப்பிட செம்ம டேஸ்ட்டு அட்டகாசமாக வந்துச்சு. நல்ல முறையில் சாப்பிட்டோம். அப்படி பண்ணிட்டு இருக்காப்புல சம்பத்கானோட கூட பிறந்த அண்ணன் மாதிரியே இருக்காப்புல ஆளு. சரியான காமெடியாக இருந்துச்சு. வீடியோ ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்போ சாப்பிட்ற வரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நேராக நாங்கள் லைவாக பார்க்குறோம். அதில் வந்து தக்காளியும் முந்திரி பயிரும் நல்லா அரைச்சி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்களா, அதனுடைய டேஸ்ட் மட்டும் தனி வேறு லெவல்ண்ணா. கறியை விட அந்த சாந்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கட்டுறது கையால் ஒரு டீமோட நம்ம இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்க சாப்பிட்டு சொன்னது அதை விட சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணால் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது கட்டுறது கலவை சேனலை பார்க்கணுன்னா கீழே பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். நம்மளை மாதிரி சூப்பரான வீடியோ நிறைய இருக்குது, போய் பார்க்க மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். எல்லாரும் விடை பெற்றுலாமா? ஓகே, பாய். Bye.